பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, இதுவா மதசார்பற்ற சமூக நீதி, விஜய் அவர்களினுடைய எளிநிலை அரசியல், அன்றே கணித்த சீமான் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டது. அந்த நிகழ்வை அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தலைமையேற்று அந்த நிகழ்வை நடத்தியிருக்காரு. அந்த நிகழ்வில் பேர் சொல்லும்படியான முக்கியமான கிறிஸ்துமஸ் அமைப்புகள், சில பாதிரிமார்கள் இவங்கெல்லாம் கலந்து கொண்டு இறைதூதன் இயேசுக்கு பிறகு எல்லாமே விஜய் தான் என்பது போல பேசி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. முழுக்க முழுக்க அந்த நிகழ்வு ஒரு தேவாலயத்தில் நடந்து முடிந்த நிகழ்வு போல நடந்து முடிஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு தேவாலயத்தில் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வைக்கிறாங்க, ஒரு சிறப்பான ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்கன்னா அங்கே ஒரு பாட்டு பாடுவாங்க. முதல்ல பாட்டு பாடுவாங்க, அப்புறம் கருத்துரையாளர்கள் கருத்து சொல்லுவாங்க. அதை பாதிரிமார்கள் அவர்களுடைய கூட இருக்கிறவங்க, அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறவங்க எல்லாருமே கருத்து சொல்லுவாங்க. அதன் முடிவில் அந்த பிரசங்கத்தை, அந்த பிரார்த்தனையை தலைமையேற்று நடத்துகிறவர்கள் பேசி முடித்து, இன்ன காரணத்திற்காக இந்த பிரார்த்தனை நடத்தப்படுகிறது, இதன் பொருட்டு இதில் எல்லாரும் இயேசுகிட்ட நம்ம ஜெபிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஒரு தேவாலயத்தில் இப்படி தான் நடந்து முடிச்சுட்டு ஒரு சில நேரங்களில் மன்னிப்பு கோருவார்கள். தவறு செய்தவர்கள் தங்களுடைய தவறினை தெரிந்து இயேசுவின் முன்னால் மன்னிப்பு கோருங்க அப்படிங்கிற நிகழ்வெல்லாம் நடக்கும். இது முழுக்க அதே டோனில் நடந்த ஒரு பொதுவான இடத்துல நடந்த நிகழ்ச்சியாக தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் இந்த கிறிஸ்மஸ் சாங், ப்ரேயர் சாங் மாதிரி அதெல்லாம் போட்டாங்க. அதன் பிறகு ஒரு சின்ன பிள்ளைங்க, அதாவது சின்ன பிள்ளைங்கள்லாம் இது என்ன சொல்கிறது, ரோஸ் கொடுக்குறாங்க கட்சியினுடைய தலைவர், வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு. அவர் ஒரு பெரிய வெள்ளை கலரில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் கேக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. அது ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு போனாங்க. இடையில புஷி ஆனந்த் குறுக்கால ஓடிட்டு போனார். அந்த மேடையில் இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால், பால் தினகரனுடைய அமைப்பு அதில் ஒருத்தர், பிரம்மகுமாரி அமைப்பில் சேர்ந்த ஒருத்தவங்க, முழுக்க எல்லாமே கிறிஸ்தவ பாதிரியார்கள் கொண்ட அவங்கவுங்க தனித்தனி அமைப்புகளும் தனித்தனி சபைகளும் நடத்தி கொண்டு வருகின்றவர்களை நம்மளால் மேடையில் பார்க்க முடியாது. ஆற்காட்டு நவாப்பினுடைய வாரிசாக ஒருத்தர் பேசினார், ஆங்கிலத்தில் பேசினார், இவங்களெல்லாம் பார்க்க முடிகிறது. முழுக்க அதுதான். இப்போ இதில் பிரம்மகுமாரி அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை பற்றி விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. அது ஒரு நல்ல சமூக சேவக அமைப்பு தான். இருந்தாலும் அது RSS சங் பரிவார் அமைப்புகளினுடைய கிளை அமைப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியல. அதே போல் மோடி அவர்களே இந்த பிரம்மகுமாரி அமைப்பில் உள்ளவங்களோடு நெருங்கிய தொடர்புகளை அதாவது பார்க்கறது, இவங்களை கூப்பிட்டு சிறப்பு செய்கிறது, இந்த வேலைகள்லாம் அந்த இதில் இருக்குது. இப்போ முழுக்க அது RSS சங் பரிவார் அமைப்புகளினுடைய கிளை அமைப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அந்த பிரம்மகுமாரி அமைப்பில் அவங்க நான் இந்து மதத்தை முன்னிறுத்துகிற ஒரு அமைப்பாக எந்த இடத்துலையும் ப்ரொஜெக்ட் பண்ணாட்டினா கூட அவர்களினுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. அடுத்து அந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவத்தை தழுவி நிற்கின்ற பல்வேறு திருச்சபைகளுடைய ஆட்கள், இன்னும் சொல்லப்போனால் தனியாக இப்போ பால் தினகரன் மாதிரியான ஆட்கள் தனியாக ஒரு வழிபாட்டு முறையாக ஒரு ப்ரேயர் பேட்டர்னை வச்சுக்கிட்டு அங்கங்கே ஜபக்கூட்டத்தை நடத்தி சம்பாதிக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களினுடைய குழுமி இருக்கின்ற மேடையாக அந்த மேடை அமைந்திருந்தது. உண்மையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்வு அப்படின்னு சொன்னால் நான் என்ன நினைச்சேன், உண்மையிலேயே மத சார்பற்ற சமூக நீதியை முன்மொழிகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்வை அவர் முன்னெடுக்கும் பொழுது அந்த மேடையில் தமிழகத்தில் இயங்கி வருகின்ற அல்லது அடையாளமாக பார்க்கப்படுகின்ற பல்வேறு மதத்தினுடைய தலைவர்களை கூட்டிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ரம்ஜானுக்கு நோன்பு கட்சி திறக்கிறதுக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிடுவாங்க. ஒரு சில பேர் இன்னும் சொல்லப்போனால் அர்ஜுன் சம்பத்தை வச்சு கூட நோன்பு கட்சி திறந்துருக்குறாங்க சில இஸ்லாமியர், அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. சரி, அதுபோல் இவர் ஒன்று செய்வார். இவர் திராவிட கட்சிகளினுடைய நீட்சியாக தான் செயல்பட்டு வருகிறாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இதுவரையிலையும் கிறிஸ்தவர் என்று சொல்லப்பட்டு பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆன போதும் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற அவர் அதில் வெளிப்படுத்தலைங்கிறது தெரியல. அவருடைய மதமாக பார்க்கப்படுகின்ற கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விஜய் அவர்கள் வெளிப்படையாக கிறிஸ்துமஸ் கொண்டாடியோ
அல்லது இந்த தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற இந்த கட்சி முன்னாடி ரசிகர் மன்றமாக இருந்த பொழுது தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக இது போன்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தோ நாம் பார்க்கல, கேள்விப்படலை. அப்போதெல்லாம் இல்லாத ஒரு நிகழ்வு, ஒரு முன்னெடுப்பை வந்து அரசியல் கட்சி தொடங்கின பிறகு முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, அந்த நினைப்பு தான் திராவிட சிந்தனைவாதம். அந்த நினைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஸ்லாமியர்களை வந்து கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்று பட்டியல் போடுவாங்க. அதே போல் இந்த கெஜெட்டிலே இல்லாத அளவிற்கு இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள், சிறுபான்மை தீவிரவாதிகள் என்ற சொல்லாடலை பயன்படுத்திய காலஞ்சென்ற முதல்வர் கருணாநிதி கொண்டிருக்கின்ற திராவிட ஆட்சி மாடலில் எல்லா ரம்ஜானுக்கும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. இதே வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் தான் வாரிசுன்னு சொல்லி கொண்டு போய் அன்னைக்கு தொப்பியை மாட்டி நோன்பு திறப்பார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து திறக்கிற நிகழ்வை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ அதே போல தான் இங்கே எல்லா கட்சி தலைவர்களும் அதிமுகவில் போய் அவர் தனியாக தங்குவார், ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இது மாதிரி எக்ஸப்ட், அதாவது இதில் விதிவிலக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மட்டும்தான். அடுத்து இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா சர்க்குணம், பேராயர் இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் நிகழ்வு, கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்தி, கிறிஸ்மஸ் அது மாதிரியான ஒருங்கிணைப்புகளில் தமிழக முதல்வர் வந்து கலந்து கொள்வது அப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த கட்சிகளினுடைய நீட்சியாக தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற வெற்றி அதாவது வெற்றி தளபதி அப்படியா வந்திருக்கவங்க எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க. வெற்றி தளபதி விஜய் அவர்கள் இதை செஞ்சுருக்கிறாரு. உண்மையிலேயே சில அந்த பாதிரியார்கள் என்ன சொல்கிற சிஸ்டர்லாம் பேசினதெல்லாம் கேட்கும் பொழுது இவங்க அதாவது விஜயை எதற்காக பிடிக்கும், விஜய் வந்து ஒரு நல்லா வரவேற்றாருங்க, நல்ல சால்வை போட்டாருங்க, எல்லாரும் வந்து சிரிக்கிறாருங்க, அவர் எல்லாரும் பார்த்தாலும் அதாவது யாரை பார்த்தாலும் அவர் சிரிக்கிறாருங்க, எல்லாருக்கிட்டையும் வாஞ்சியா இருக்கிறாருங்க அப்படின்னு அந்த அம்மா விஜயை பிடிப்பதற்கு, தனக்கு பிடிப்பதற்கு ஒரு பாதிரியார் வேலை செய்கின்ற ஒரு கன்னிகாஸ்திரி அவர்கள் பேசின பேச்சு இது. அதன் பிறகு வந்து பாதிரியார் ஒருத்தர் பேசும் பொழுது வந்து நாங்கள் வந்து நிறைய பேர்களை பார்க்குறோம், சிறுபான்மையினருக்கான கோரிக்கையை பன்னெடுங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட வச்சு நாங்கள் ஏமாந்துட்டோம், அதனால இந்த முறை வந்து சிறுபான்மையினருக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை கூட நாங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த மேடை வந்து அதற்குரிய மேடை இல்லை என்றாலும் இந்த செய்தியை நாங்கள் வந்து பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோங்க, அன்கண்டிஷனல் சப்போர்ட் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு நாங்கள் வந்து உதவுவோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. உண்மையிலேயே கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சியாக, அதாவது ஒரு சமத்துவ கிறிஸ்மஸ் நிகழ்வு என்று எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மேடையில் உட்கார வச்சு எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக சால்வை போட்டு பூங்கத்து கொடுத்து எல்லாத்தையும் வந்து பண்ணி இருந்தா கூட அவங்க வந்து இவரை ஒரு கட்சி தலைவராக போல, ஒரு கட்சி தலைவரை பாராட்டுவது போல பாராட்டி போனதை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல கேள்வி அப்படின்னு சொன்னால், மதசார்பற்ற சமூக நீதி தான் கட்சியினுடைய ஒரு கொள்கை அப்படின்னு சொன்னால், இப்போ மேடையில் இருந்தவங்க எந்த மதத்தையும் சாராத முக்கியமான பிரமுகர்களா, கிறிஸ்மஸ் நிகழ்வு மதத்தை சாராத ஒரு நிகழ்ச்சியா, இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்மஸ் நிகழ்வை முன்னெடுக்கின்ற கிறித்தவங்கிறத வந்து மதமாகவே விஜய் பார்க்கலையா, இப்படி பல கேள்விகள் நீள்கிறது. இல்லைங்க, இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பெரும்பான்மையான ஆட்கள், இப்போ இந்துக்கள், அடுத்து கிறிஸ்தவர்கள், அடுத்து இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய மத வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால நாம் வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, பொதுநலத்தோடு அவர்களை அணுகிறோம். மத சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் சமத்துவமாக அனைத்து மதத்தினையும் சேர்ந்தவர்களையும் கொண்டுட்டு வந்து மேடையில் நிறுத்தி வச்சு கிறிஸ்மஸை வந்து நாங்கள் எதற்காக கொண்டாடுறோம், எதற்காக நாங்கள் கிறிஸ்மஸை முன்னெடுக்கிறோம், குறிப்பாக எங்கள் கட்சி வந்து கிறிஸ்மஸை வந்து எப்படி பார்க்கறது, இப்படியான விளக்கத்தை சொல்லுகின்ற ஒரு மேடையாக இதை மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு கூட, அதற்காக கூட இந்த மேடையை வந்து நாங்கள் தயாரிச்சோன்னு சொல்லக்கூட அங்கே எதுவும் இல்லை. பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்தவரை தவிர மீதி எல்லாருமே கோர் கிறிஸ்தவத்தை, அடிப்படையான கிறிஸ்தவத்தை தழுவி நிற்கின்ற ஆட்கள்.
அப்ப நீங்க என்ன விளக்கென்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க, எதற்காக தன்னுடைய கொள்கை கோட்பாடு என்று வைக்கிறீங்க அப்படின்னு நான் இன்னைக்கு கேட்கலங்க. நீங்க விக்கிரவாண்டியில கொள்கை விளக்க பிரகடன மாநாடு நடத்தின முடிச்ச பிறகு, அதாவது சமூக நீதினு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறோம். சமூக நீதி மதச்சார்புடைய சமூக நீதினு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் மதசார்பற்ற சமூக நீதி, மதச்சார்பற்ற சமூக நீதினு பேசியிருக்கிறாரு. அப்படி என்றால் மதத்தை சார்ந்த ஒரு சமூக நீதி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இவர் எதிர்காலத்தில் திராவிட கட்சிகளினுடைய நீட்சியாக ஒவ்வொரு மதத்தையும் சார்ந்தவர்களையும் ஒரு வாக்குக்காக அணுகின்ற ஒரு நடைமுறை அரசியல்வாதியாகத்தான் செயல்பட போகிறார் அப்படின்னு நவம்பர் 1 இவர் கொள்கை பிரகடன மாநாடு நடத்தி முடிஞ்ச அந்த வருடத்தில் நடந்த நவம்பர் 1 அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக பேசியிருந்தார். அதைத்தான் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி, ஆமாங்க சீமான் அவர்கள் அன்று கணித்த மாதிரியே தான் என்னுடைய அரசியல் போக்கு அமைந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதுலேயும் இந்த மேடையிலையும் திரு விஜய் அவர்கள் ஏதாச்சும் பேசுவார். அங்கங்கெல்லாம் பிறக்காத ஞானம் கிறிஸ்மஸ் நிகழ்வுலனாலும் அவருக்கு பிறந்துடும் அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் அவர் கொடுத்தது என்னன்னா, பைபிளில் ஒரு கதை வருதுங்க. அண்ணன் தம்பியலால் ஏமாற்றப்பட்ட ஒருவன் கடின உழைப்பால் முன்னேறி ஆட்சி அதிகாரத்தை பெற்று பிறகு அந்த குடிகளினுடைய நலனை மட்டுமல்ல, தன்னை ஏமாற்றிய அண்ணன் தம்பிகளினுடைய நலனையும் பாதுகாக்குகின்ற ஒரு அரசனாக மாறுகிறான் இப்படின்னு பைபிளில் ஒரு கதை இருக்கு. இந்த கதையை நான் எதற்கு சொல்கிறேன்னா, நான் எதற்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், அதை விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு இருக்காரு. ஏன் ஒன்று கூட நீ முழுசாக வெளிப்படையாக பேசாட்டின்னா உண்மையிலேயே நீ என்ன பேச வர்ற அப்படிங்கிற தெளிவு உனக்குனாலும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதே போல் அந்த மேடையில் வழக்கமாக தொடங்கினதுலேருந்து இடையில மறந்து போச்சு. அதற்காக கொஞ்ச நாள் நின்னார். உண்மையிலே அவ்வளோ பெரிய ஆட்களை கூட்டி ஒரு கட்சியினுடைய தலைவர் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷம்னாலும் பேசுறது இல்லைங்க. 2 நிமிஷம் கூட பேசலைங்க அந்த மேடையில். 2 நிமிஷம் கூட கிறிஸ்தவத்தை பற்றியோ கிறிஸ்மஸ் பற்றியோ அதில் பேண வேண்டிய சமத்துவம் குறித்தோ இவர்களை எல்லாத்தையும் எதற்காக அழைத்தோம் என்பது குறித்தோ மேடையில் இருக்கின்றவர்கள் அழைக்கப்பட்டதற்கான விளக்கம் குறித்தோ எதுவுமே பேசலை. எதுவுமே பேசாமல் ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்றுவிட்டு அப்படியே கையை காமிச்சு, உண்மையிலேயே அரசியலின் இழிநிலை அரசியல் தான் விஜய் அவர்கள் பண்ணி கொண்டு இருக்கின்ற இந்த அரசியல் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், நான் கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவ அமைப்புகளுடைய ஆதரவுகளை கோரி வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கிறிஸ்தவர்களும் விஜய் என்கின்ற நான் கிறிஸ்தவன், அதனால் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று வெளிப்படையாக கேட்டிருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக கேட்டால் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை ஏமாற்ற முடியாது என்பதன் அடிப்படையில் இவர் என்ன செஞ்சிட்டாரு, சமத்துவ கிறிஸ்மஸ் நிகழ்வுன்னு கூட்டிட்டு போய் ஒருத்தர் கூட, இப்போ இதுக்கு சமத்துவமான முறையில் நடக்குது அப்படின்னு சொன்னால் தர்காவில் இருக்கின்ற முக்கியமான அந்த தொழுகை செய்கின்ற ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்கலாம். அதே போல் ஆதீனங்களாக இருக்கின்ற சைவத்தை பேணுகின்ற சைவ மத வழிபாட்டு முறைகளை முன்னிறுத்துகின்ற ஆதீனங்களை 2 பேரை கூப்பிட்டுருக்கலாம். சரி, இவாள் அவாள்னு நினைக்கின்ற அந்த வைதிக பிராமணர்கள் 2 பேரை கூப்பிட்டுருக்கலாம். இன்னொன்று, கடவுள் இல்லை என்று சொல்லிட்டு அப்படியே எல்லா வேலையும் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கிற நம்மால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுரண்டி கொழுக்கின்ற திராவிடர் கழகத்தில் 2 பேரை கொடுக்க விட்டுருக்கலாம். அவங்களுக்கு 1 லட்சத்துக்கு பதிலாக 2 லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னால் வீரமணியே ஏறி மேடையில் நின்று உட்காந்துட்டு நீங்கள் சமத்துவ பெரியார் எங்கள் விஜய் அவர்கள் என்று பேசி விட்டுட்டு போயிருப்பார். இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் இவர் முழுக்க அந்த மேடையை பயன்படுத்தி கொண்ட விஷயம், அதாவது பயன்படுத்தி கொண்ட விதம் என்னன்னா, நான் இப்படிப்பட்டவங்க, அதனால் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த முறை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வாக்கு செலுத்துருங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறது தான் மிகப்பெரிய இழிநிலை அரசியலினுடைய நீட்சி. உண்மையிலே அதாவது விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கெல்லாம் மாற்று, ஆரிய கட்சிகளுக்கெல்லாம் மாற்று அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்று. ஏன்னா திராவிடர்களும் இன்னும் சொல்ல போன ஆரியர்கள், அதாவது இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும், இங்கே பாருங்களேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு அண்ணாமலை
ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்வில் கலந்துருக்கிறாரு. அர்ஜுன் சம்பத்து கலந்துருக்கிறாரு. டிடிவி தினகரன் கலந்துருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கலந்துருக்கிறாரு. இன்னும் எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. அதே போல தான் கிறிஸ்துமஸ் நிகழ்வு எல்லாத்துலேயும் இங்கே கலந்துருக்கிற இவர்கள் அவர்களுடைய தொடர்ச்சியாக அந்த கட்சிகளினுடைய தொடர்ச்சியாக தான் தமிழக வெற்றி கழகமும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. இதில் என்ன மையத்துக்கு மதசார்பற்ற சமூக நீதி எங்கள் கட்சியினுடைய கொள்கை என்று சொல்கிறார் என்பது தெரியல. இது அப்பட்டமாக தன்னை நம்பி நிற்கின்றவர்களை ஏமாற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஏமாற்றத்தினுடைய தொடக்கத்தினுடைய முதல் படியாக தான் இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்வை நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இது திராவிட கட்சியினுடைய நீட்சியாக தான் பார்க்க வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.